கடையை மாற்றணும்னா இடம் தெரியாம 50 ரூபா இது சாப்பிட்டு கொடுத்தா 10 ரூபா கொடுத்துருவாங்க. அப்போ எவ்வளோ வரும்? 160 ரூபா வரும். 170 ரூபா வாங்கிட்டீங்க. எனக்கு பத்து ரூபா வாங்கிட்டீங்க. 30 ரூபா வாங்கியிருக்கு. 140 ரூபா போட்டிருக்கு. பாட்டு 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 160 ரூபா 170 ரூபா போட்டு வாங்கிட்டேன். எனக்கு 10 ரூபா வாங்கிட்டீங்க. கூலிங் போட்டுருந்தாங்க பரவாயில்ல. கூலிங் கிடையாது. கூலிங்கெல்லாம் இங்கே கிடையாது. கொஞ்சம் நிர்வாக செலவு இறக்கிறதுக்கு போகிறதுக்காக 10 ரூபா வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பெரிய கொலை குற்றம்லாம் பண்ணலை. பாரு இல்லை தப்பாக கொடுத்தீங்கன்னா இங்கே 10 ரூபா கொடுத்துருவாங்க. இந்த 10 ரூபா எனக்கு தெரியுங்கய்யா. நான் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கினீங்க. நான் வந்து ரேட்டு வந்து 140 ரூபா போட்டிருக்கு. 10 ரூபா பாட்டிலுக்கு சொன்னீங்க. ரைட்டு, பாட்டிலுக்கு ஏறி விலை ஏறி இருக்கு. எம்ஆர்பி அதான் 10 ரூபா 160. நீங்க 170 ரூபா போட்டு வாங்கிருக்கீங்கிறேன். ஸ்டிக்கருக்கு 10 ரூபா வாங்கணும்ல, நீங்க குடிச்சா 10 ரூபா. சாமி 140 ரூபா 30 ரூபா வாங்கிருக்கீங்க. ஒரு பாட்டில் என்ன பண்ணிட்டீங்க? 30 ரூபா வாங்குவாங்க. 510 ரூபா. இந்த பாட்டிலோட விலை எவ்வளவு? 140 போட்டிருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? பல விலை ஏறி இருக்கு. அது எவ்வளவு ஏறி இருக்கு? 10 ரூபா ஏறி இருக்கு. 100 எவ்வளோ ஆச்சு? 140 150. 10 ரூபா ஸ்டிக்கருக்கு 160 ஆச்சா? ஆமா. இன்னும் 10 ரூபா ஏறினீங்க. எல்லா இடமும் 150 எம்ஆர்பி ரேட்டுக்கே விற்கிறாங்களா? சாமி நான் 510 ரூபா வாங்கினா கேட்கறேன். ஒரு பாட்டில் ஏன் 510 ரூபா வாங்கினீங்க? இந்த 3 பாட்டில் பாட்டிலுக்கு 510 ரூபா இல்ல, பாட்டிலுக்கு நிர்வாகத்துக்காக எல்லா இடத்துலயும் வாங்குறது தான் வாங்கியிருக்காங்க. ஒன்றும் தப்பா 30 ரூபாயெல்லாம் சேர்த்து வாங்கல, 10 ரூபா வாங்கியிருக்காங்க. 10 ரூபா பாக்கியெல்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதில் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். 10 ரூபா வேணும். எல்லா இடத்துலயும் வாங்குறது தான். இங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் 30 ரூபாயெல்லாம் வாங்கலையே, பாட்டிலுக்கு வாங்கலையே. சாமி நீங்க 160 ரூபா வாங்கினா ஓகேங்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. 170 ரூபா வாங்கிட்டீங்கிற ஒரு பாட்டிலுக்கு. பாட்டோட விலை 150 ரூபான்னு வச்சுங்க. 150 ரூபாய் அந்த பாட்டோட விலை. 140. அதுதான் 10 ரூபா விலை ஏறி இருக்குல்ல. 150. விலையே 150 ரூபாங்க. 150. விலையே 150 ரூபா. ஸ்டிக்கருக்கு 10 ரூபா, 160 ரூபா. எல்லா இடத்துலயும் 10 ரூபா சேர்த்து வாங்குவாங்க. அதுதான் ஏன் 10 ரூபா வாங்குறீங்க? கூலிங் கொடுத்தா ரைட்டுங்க. கூலிங் இல்ல, ஏன் 10 ரூபா வாங்குறீங்க? செட் பண்ணல போய் கடை, புது கடையில நாங்க பொறுப்பா முடியுமா? எங்க டைம் 10 ரூபா சேர்த்து வாங்குறீங்க. எங்க டைம் 10 ரூபா சேர்த்து வாங்குறீங்க. அது நேத்தியே கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே? எப்படி எங்க தெரியும்? நான் போய் பார்த்தா கூட தெரியுது 110 ரூபான்ட்டு. அதை கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதான். ரேட் வாங்கணும். எப்படி நான் இப்படி ஏமாத்துற வேலையா இது? ஏமாத்துற வேலை அப்புறம் எப்படி பண்ணுவீங்க? எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே வாங்க மாட்டாங்க. எப்படி வாங்குவாங்க? கூலிங் வச்ச இடம் கொடுக்க மாட்டாங்க, வேணான்னு போயிடுவோம். கூலிங் இல்ல. கூலிங்ல இது ஃப்ரிட்ஜ் அப்புறம் ஃப்ரிட்ஜ் இல்லாத எப்படி வாங்குறீங்க? 10 ரூபா வாங்கலாமா? மட்டும் இல்ல. அதெல்லாம் இப்படி நவருக்கு எடுத்தா எல்லா இடத்துலயும் போய் கேட்டு பாருங்க, தெரியும். போய் வாங்கி பாருங்க. நாங்க பொறுப்பா போய் வாங்கி பாருங்க. நீ பொறுப்பா ஆவறீங்க, அவளை போய் வாங்கி பாருங்க, தெரியும். போய் எல்லா இடத்துலயும் கேட்டு பாருங்க. தப்பு நீங்க நவருங்க போனா சொல்ல கூடாது. கலவா வந்து எல்லாம் பேச கூடாது. எல்லா இடத்துலயும் வாங்கி பாருங்க, தெரியும். மன்னிப்புகள் முதல்ல. மன்னிப்பு கேட்க. அப்புறம் என்ன நீங்க காசை வாங்கிட்டு பண்ற? தூக்கி போட்டு ஒண்ணும் வாங்கலையா? காசை தூக்கி போடுறேன் ஐசியமா? ஏன் அப்புறம் எடுக்காம என்ன பண்ணுவோம்? நாங்க எடுப்போங்க. எங்க ஸ்டிக்கருக்கு தான் உங்களுக்கு 10 ரூபா வாங்கி இருக்கு. ஸ்டிக்கருக்கு 10 ரூபா, கூலிங் 10 ரூபா. கூலிங் கிடையாது. போடலங்க, கூலிங் போடல. உங்களுக்கு தான் காசு கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன? கொடுத்தாங்க அது பண்ண முடியாது. நேத்து வாங்கின ஏன் வாங்கினா கேக்குறேன். நான் கேக்குற கேள்வி அதான் பதில். கேட்ட கேள்வி பதில் தான். நேத்தியா வாங்கினேன். ஸ்டிக்கருக்கு தான் வாங்கியிருக்கு. ஸ்டிக்கர் வாங்கல 30 ரூபாய் சேர்த்து வாங்கினீங்க. வாங்கியிருக்கு. நீ நவருங்க. அது எப்படி வாங்குவாங்க? ஸ்டிக்கருக்கு தான் வாங்கியிருக்கு. எப்படி ஸ்டிக்கர் வாங்குவாங்க? ஸ்டிக்கருக்கு தான் வாங்கியிருக்கு. நவருங்க. எம்ஆர்பி 10 ரூபாய் இருக்கு, ஸ்டிக்கருக்கு 10 ரூபாய் அவ்வளவுதான் இருக்கு. அவர் எடுங்க, அவர் எடுங்க. ஸ்டிக்கருக்கு தான் 10 ரூபாய். எடுங்க எடுங்க வாங்க. வாங்க போஸ்ட் கொடுங்க எடுங்க. 170 ரூபாய் வாங்கிருக்க. ஒரு வீடு வந்து வாங்கியிருக்கு. 170 ரூபாய் வாங்கிருக்கு. 160 தான் வாங்கியிருக்கு. 170 ரூபாய் வாங்கிருக்கு. ஏன் 160 தாங்க வாங்கியிருக்கு. 170 ரூபாய் வாங்கிருக்காரு. நம்ம தான் வாங்கிருக்கீங்க. பாத்துங்க. ஸ்டிக்கர் 10 ரூபாய் வாங்கியிருக்கு. 170 ரூபாய் வாங்குவீங்க. 10 ரூபாய் உங்களுக்கு நானே பேசுறேன். 30 ரூபாய் ஏன் கொடுக்குற நீ? திரும்ப கொடுக்குற. வாங்கிட்டு 30 ரூபாய் கொடுக்குற. நீங்களா வந்து இங்க ஒரு கதை கட்டிட்டு எப்படி கதை கட்டுவாங்க? கதை என்ன போற விடுவாங்க? கடன் கொடுக்கலங்க. பேச்ச மாத்திர பாருங்க. பேச்ச மாத்திர